நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியிறக்கத்துடன் இனிதே நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் வண்ண பல்லக்கில் ஜியபுரம் சென்றடைந்து ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய பங்குனி பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். நெல்லை திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோவில் மகா சம்பரோக்ஷணம் கோலாகலமாக நடைபெற்ற 3 கருட சேவை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கோலாகலமாக நடத்தப்பட்டு வந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் கொடிமர மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். கொடிமரத்தில் எழுந்தருளியுள்ள கருட பகவானுக்கு ஆரத்தி காட்டியதும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பெரிய திருவடிக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலையுடன் சந்தனம் வைத்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பகவானுக்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டியதும் பிரம்மோற்சவத்திற்கு வருகை தந்த சகல தேவதைகள் ரிஷிமுனிகள் ஆகியோருக்கு பிரியா விடை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய மங்கள வாத்திய முழக்கத்துடன் கருட பட்டம் கொடிமரத்திலிருந்து இறக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி கருட பட்டத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் எனும் பங்குனி பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சந்தன மண்டபத்திலிருந்து பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமி முன்பு விழுந்து வணங்கிய ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு தீப்பந்தங்கள் தண்டங்கள் முன்னே செல்ல உற்சவரை பிரகாரங்கள் வழியாக சுற்றி வந்து நாழிகேட்டான் ஆரியப்படாள் வாயில்களை கடந்து அழைத்து வந்தனர். பல்லக்கில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பட்டாடை கட்டி முத்துவளைய கிரீடம் சூட்டி நீலநாயக்க பதக்கம் தந்து மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கார்த்திகை கோபுரம் நான்முக கோபுரம் வழியாக தெற்கு சித்திரை வீதியை அடைந்தார் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள். ஏராளமான பக்தர்கள் பல்லக்கில் அபயம் காட்டியபடி எழுந்தருளிய உற்சவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு எம்பெருமான் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தசாவதார சன்னதி மேலூர் வண்ணத்துப்பூச்சி பூங்கா வழியாக ஊசி பாலத்தில் இறங்கி காவிரி ஆற்றை கடந்து செல்லும் வேளையில் ஸ்ரீசடாரிக்கு திருக்காவிரியில் நீரூற்றி விசேஷ முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து மத்தாப்புகள் கொளுத்தியபடி ஆற்றை கடந்து மங்கள வாத்தியங்களுடன் ஜியபுரம் மண்டபத்திற்கு சென்றடைந்தனர். கும்பகோணம் நாச்சியார் கோவில் பகுதியில் உள்ள திவ்யதேச கோவில் மற்றும் பிரசித்தி பெற்ற கல் கருட ஸ்தலமான ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பங்குனி பெரும் திருவிழாவிற்கான கொடியேற்றும் நிகழ்வு வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ மஞ்சுளவள்ளி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். தனி சன்னதியில் அருள் புரியும் கல்கருட பகவானுக்கு
வெள்ளி கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சுவாமி மற்றும் தாயாரை சுமந்து கொண்டு கொடிமர வளாகத்தை அடைந்ததும் ஊஞ்சலில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கருட பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதி விசேஷ பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் கருட பட்டம் ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். நெல்லை திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 3 கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, பெரிய திருவடிகள் மீது பெருமாள்களை எழுந்தருளச் செய்ததும் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜஜீயர் சுவாமி மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜீயர் பெருமக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல தீப்பந்தங்களுடன் கோவிலிலிருந்து உற்சவ மூர்த்திகளை நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி தெய்வங்களை தரிசிக்க நின்ற நம்பி, வீற்றிருந்த நம்பி மற்றும் பள்ளி கொண்ட நம்பி ஆகிய உற்சவ மூர்த்திகள் கருடன் மீது சர்வ அலங்காரத்தோடு பரமபத கோலத்தில் அமர்ந்தவாறு வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். மத்தாப்புகள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதும் இசை வாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல 3 நம்பி பெருமாள்களும் அமர்ந்தவாறு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி உடனமர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக வெள்ளி ரிஷப வாகனங்களில் ஆதி தம்பதிகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் பிரியாவிடையோடு எழுந்தருளிய உற்சவர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீ சங்கர மடத்தின் முன்பு எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜயம் செய்ய ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் சிறிய வெள்ளி ரிஷபத்தின் மேல் சர்வ அலங்காரத்தோடு நின்றிருந்து காட்சி கொடுத்த அருள்மிகு ஏலவார் குழலி அம்மனுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான வெள்ளை சாத்தி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு வெண்பட்டு கட்டி மல்லிகை, முல்லை, வெண் சாமந்தி, சம்பங்கி, வெண் தாமரை ஆகிய மலர்கள் கொண்டு வெள்ளை சாத்தி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். பந்தலின் கீழே வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபமும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிவபாதம் தாங்கிகள் ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள், விநாயக பெருமான், அஸ்திரதேவர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ஆகியோர் முன்னே செல்ல வெள்ளை சாத்தி அலங்காரத்துடன் அருள்மிகு ஜம்புகேஸ்வரரும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனும் பக்தர்களுக்கு காட்சி தந்தவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தனர். கோவில் யானை முன்னே செல்ல பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்களுக்கு வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் ஆரதிகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் ஆண்டாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார்.
கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோதையாக காட்சி கொடுத்த எம்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிகப்பு கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு ஒட்டியானம், பவள மாலை, மாங்காய் ஹாரம், காசு மாலையோடு மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அடுக்கு பதக்கங்களும் மூக்குத்தி புல்லாக்குடன் காதணிகளும் அணிந்து திருமுடியில் சாய கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் அணிவித்து கிளிமாலையோடு கையில் கோலகிளி தாங்கி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாராக உற்சவர் ராஜகோபாலன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். எண்ணற்ற பக்தர்கள் உற்சவரை கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருள்மிகு சௌந்தரநாயகி உடனமர் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோவில் பங்குனி உற்சவ பெருவிழாவையொட்டி ஆதி தம்பதிகள் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள விசேஷ ஆராதனைகள் மற்றும் புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு காமதேனு வாகனத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மனுக்கு காலில் வெள்ளி கொலுசு அணிவித்து நீலப்பட்டு சேலை கட்டி தங்க ஒட்டியானம் அடுக்கு பதக்கத்துடன் திருமாங்கல்யமும் சாயக்கொண்டை கிரீடமும் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடையோடு அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர் புஷ்பவனேஸ்வரருக்கு வெண்பட்டும் பதக்கத்துடன் கிரீடமும் சூட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடை வண்ண பட்டாடையோடு ஈசனின் அருகே அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். அழகாக அருள் புரிந்த தெய்வங்களுக்கு தூபத்துடன் பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து மங்கள வாத்திய முழக்கத்தோடு மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் சப்பரத்தில் விநாயகரும் முருகப்பெருமானும் முன்னே செல்ல கல்ப விருட்ச வாகனத்தில் பிரியாவிடையுடன் உற்சவர் புஷ்பவனேஸ்வரரையும் காமதேனு மீது அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மனையும் எழுந்தருளச் செய்து கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளில் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து சிம்ம வாகன சேவையும் நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு சுவாமிக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமணிவித்து அலங்காரம் செய்ததும் சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்தனர். பிறகு தூபத்துடன் சுவாமிக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காண்பித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 6ஆம் நாளன்று கோவிலில் யானை வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை தர்பார் அலங்காரத்துடன் அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு தங்க கவசத்தோடு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் வைத்து செங்கோலும் கோதண்டமும் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு தர்பார் அலங்காரத்தில் வெள்ளை யானை மீது அமர்ந்து காட்சி கொடுத்த சுவாமி கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் அலங்கார மண்டபத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு நுழைவாயில் ஆராதனையுடன் உற்சவரை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. யானை வாகனத்தின் மேல் அழகாக அமர்ந்து பவனி வந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை ஏராளமானோர் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். 7ஆம் நாளில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர்.
அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருக்காட்சி தர கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் இருகுடைகள் பிடித்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து நுழைவாயில் ஆராதனையுடன் தெய்வங்களை தேரடிக்கு சுமந்து வந்தனர். அங்கு தாரை தப்பட்டைகள் முழங்க வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு முக்கிய வீதிகள் வழியே உற்சவர் ஸ்ரீராமபிரானுக்கு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் துவக்கத்தை முன்னிட்டு பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி இருக்கும் மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாடை கட்டி பாத கவசங்களுடன் கிரீடமும் அபயவரதமும் தந்து மாலைகள் அணிவித்தும் உபய தேவியர்களுக்கு பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடைகள் மீது புனித நீரடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் ஸ்ரீ விநாயகர், மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் திரு உருவங்களை வரைந்த பலகைகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்து பாலாலய பூஜைகளை சிறப்பாக நடத்தி தீபங்கள் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கருவறையில் தேவியர்களோடு அருள் புரியும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு வண்ண மலர்கள் தூவி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்களாரதி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் சின்ன கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் பங்குனி பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ரிஷப பட்டத்தை வைத்து கருவறையின் வெளியே வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் யாகசாலையில் நவகலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திரிசூலத்தையும் மங்கள பொருட்களையும் கோவிலை சுற்றி எடுத்து வந்து கொடிமரம் முன்பு வீற்றிருந்த நந்தி பகவான் அருகே திரிசூலத்தை வைத்து பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வாஸ்து பூஜை, சர்வ தேவதா பூஜை ஆகியவற்றை நடத்தினர். தொடர்ந்து பட்டத்தை ஏற்றியதும் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் கட்டி அலங்கரித்து நட்சத்திர தீபம், கும்பதீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பேசிய ஆலய அர்ச்சகர், இந்த பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆலயத்திலே உற்சவமானது நடைபெற்றால் அந்த ராஜ்யத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நன்மை என்று அறவழி நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் ராஜ ராஷ்டிர ஆயுராரோக்கிய சௌபாகிய பலவர்தகே ஆஹமிக மங்கள சங்கோஷணம் கரோது என்று அந்த உற்சவமானது ஆரம்பிக்கப்படுகின்றது. நமது க்ஷேத்திரத்திலே ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கும் ரட்சாபந்தனம் செய்து துவஜாரோகணம் செய்து தீர்த்தவாரி செய்து இந்த உற்சவமானது நடைபெற்று வருகின்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாறு பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு வடிசோறு நிகழ்வும் உற்சவருக்கு குதிரை வாகன புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து அக்னி சட்டியில் எழுந்தருளிய அக்னி மாரியம்மன்
செங்குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரையும் அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, பம்பைகளும் உடுக்கைகளும் முழங்க கோவிலில் இருந்து அக்னி மாரியம்மன் முன்னே செல்ல, செங்குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் உற்சவர் ஸ்ரீ மகா மாரியம்மன். உற்சவரை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டு சேலை கட்டிக்கொண்டு, காலில் வெள்ளி கொலுசும் காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் அணிந்து, சாயக்கொண்டை கிரீடத்துடன் கையில் சாட்டை ஏந்தியபடி அருள்மிகு நன்சை இடையாறு மகாமாரியம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் துவங்கியது. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமர வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை அலங்கார வள்ளியுடன் கல்யாண பசுபதீஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு தங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் கட்டி அலங்கரித்தனர். கம்பத்தில் ரிஷபாரூடனாக வீற்றிருக்கும் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து வேத மந்திர உச்சாடனங்களோடு கோபுர தீபம் கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம் சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஊர் எல்லையில் உள்ள தெப்பக்குளத்தில் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை வைத்து பூஜைகளை செய்து வழிபட்டனர். பிறகு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலை அடைந்து பால்குடங்களை சேர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் உற்சவருக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு பச்சை பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி கிரீடம் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அனுமந்த வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். அப்போது சுவாமிக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் கொடிமரம் முன்பு எழுந்தருளிய சுவாமி எதிரே பக்தர்கள் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. பச்சை பட்டுடுத்தி கொண்டு வடை மாலையுடன் வெற்றிலை மாலைகள் அணிந்து திருக்கரங்களில் சக்கரவர்த்தி திருமகனை சுமந்து கொண்டு காட்சி கொடுத்த அனுமந்தனுக்கும் அவன் மேல் அமர்ந்து அருள் புரிந்த ராமபிரானுக்கும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் இசைவாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தியபடி அலங்கார மண்டபத்திற்குள் உற்சவரை பிரவேசிக்க செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் 251ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா திருவாரூரில் நவாவரண பூஜை மற்றும் இசை ஆராதனையுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் பிறந்த இல்லத்தில் வண்ணமலர்களால் மூலஸ்தானத்தையும் உற்சவ மூர்த்திகளையும் அலங்கரித்து மேடை மீது அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். முதலில் மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை நடைபெற்றது. இதனிடையே ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ஜெயந்தியை கொண்டாடும் வகையில் சங்கீத இசை கச்சேரி நடைபெற்றது. ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சங்கீர்த்தனைகள் வாய்ப்பாட்டு கலைஞர்களால் ஒருங்கிணைந்து பாடப்பட்டது. நிறைவாக ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஆரதிகள் காட்டப்பட்டன. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே சின்ன கீச்சக்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முனீஸ்வரர் ஸ்ரீ பெரியாண்டவர் கோவில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவையொட்டி
ஏராளமானோர் பால்குடம் எடுத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். முன்னதாக நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு பிரம்மாண்ட திருமேனியுடன் சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் காட்சி தரும் காவல் தெய்வங்கள் முன்பு மேடை மீது நவ கலச பிரதிஷ்டையோடு அருகே பால்குடங்களையும் சமர்ப்பித்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் காவல் தெய்வங்களுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடி இறக்கத்துடன் இனிதே நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் வண்ண பல்லக்கில் ஜியபுரம் சென்றடைந்த ஸ்ரீனம் பெருமாள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய பங்குனி பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். நெல்லை திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோவில் மகா சம்பரோக்ஷணம் கோலாகலமாக நடைபெற்ற 3 கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.